ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரம் உயரணும். நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சக்ஸஸ் அடையணும், வெற்றி அடையணும். நாம் நிம்மதியாக வாழணும். நம்முடைய பாவத்தை கழிக்கணும். உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழணும். இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மனுஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே பொத்துன்னு விடுறான் அப்படின்னா, தன்னுடைய மாய வலையிலையும் தன்னுடைய கர்மாக்கள் மூலமாக இழைக்கப்படும் கொடுமைகள் தான் போய் விடுறான். ஒன்று, என் வாழ்க்கையே இப்படி தான் சொல்லி நொந்து போயிட்டு எந்த ஒரு செயலும் செய்யாமல் பாவத்தை செய்கிறான். இல்லைன்னா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லி தன்னுடைய இஷ்டப்படி வாழ்க்கையில் வாழ்ந்து கடைசி காலகட்டத்தை பாவத்தின் புண்ணியத்தை, பாவத்தின் கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறான். இந்த ரெண்டு விதமான மனிதர்கள் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஏன் நம்மளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். அதற்கு உண்டான அத்தனை கஷ்டங்களையும் இங்கே நாம் அனுபவிக்கிறோம். அதாவது நோயும் சரி, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, உடனுக்கு உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பல நாட்களாக இருந்தது தான் ஒரு நாள் பூதாகாரமாக வெளியில் வெடிக்குது. நீங்கள் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில், ரொம்ப மைண்ட் அளவில் பயங்கரமாக பிரச்சனையாக சில விஷயங்களை மனசில் போட்டு சுமந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துருப்பீங்க. ஆனால் அது நோயாக மாறி உடல் ரீதியாக சில துன்புறுத்தல்களும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. என்னோடய லைஃப்பில் இப்போ நான் சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் இருந்தேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாய்பாவோட பிளெஸ்ஸிங்கில் நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சிக்காக இருந்தேன் மைண்ட் அளவில். அது ஒரு 10-15 நாள் மட்டும்தான். அந்த 10-15 நாள் நான் சிக்கா மைண்ட் அளவில் நான் இருந்ததால தான் அது இன்றைக்கி பூதாகாரமாக அப்படியே வந்து கொஞ்சம் ஆட்டம் போட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் எதிர்வினைகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் விதை போடுறோம், எத்தனையோ வருஷம் கழித்து அறுவடை பண்ணுற மாதிரி தான். ஒரு செடியோட விதையை வச்சுட்டா உடனே அது வளர்ந்துற போகிறது கிடையாது. அதுக்கு பல மாதங்கள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதை நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தான் அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோன்னா அது இப்போது வந்தது இல்லை, என்றைக்கோ வந்ததுக்கு உண்டான ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இங்கே நடக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த உண்மையை நாம் என்றைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நமக்குள்ள ஒரு ஆறுதலை நாம் அடைஞ்சிக்கலாம். ஆனால் இது மாதிரியான ஒரு நிலை ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சுன்னா போதும், நம்ம எந்த ஒரு தப்பான வழிகளும் இல்லை செயல் புரியாத மனிதர்களாகவோ நம்ம என்றைக்கும் எப்பையும் இருந்திட மாட்டோம். கர்மா எப்போ அழியுது? செயல்படுற வேகத்தை வச்சு.
நீங்கள் எந்த வகையில் செயல்படுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையில் தான் நமக்கு கிடைக்குது. சாபமோ வரமோ நம்ம செயல்படக்கூடிய விதம்தான். அதனால் நல்லதை நினைப்போம், நல்லதையே விதைப்போம். எந்த செடியோட விதை வைக்கிறோமோ அதுதானே வருது, வேற ஏதோ மாறி வருதா? அதே மாதிரி தான் எந்த எண்ணத்தை நம்ம மனசில் ஆழமாக விதைக்கிறோமோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செயல்படக்கூடிய மனிதராக. நீங்கள் நல்லவனா கெட்டவனான்றது இன்றைக்கோ நேற்றோ முடிவு பண்ணலை. இது பலவித நாட்கள் மூலமாக அந்த எண்ணங்கள் அடிப்படையில் உருவாகப்பட்டது தான். அப்போ இன்றைக்கோ நேற்றோ அது நிச்சயமாக நடக்கலை. இன்றைக்கோ நேற்றோ நடந்திருந்தால் நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாம். இது இந்த கெட்ட எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் என்றைக்கோ நம்ம மனசில் விதை போட்டு வச்சிட்டோம், அது பாட்டுக்கு வளருது, அவ்வளோதான். அப்போ அத்தனை தீய செயல்களுக்கோ நல் செயல்களுக்கோ நம்முடைய மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் ஒரு தீர்வாக அமையுது இல்லையா? அப்போ அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், எண்ணங்களை சுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறோன்னு சொல்லி புலம்புறதால எதையும் ஜெயிக்க போகிறது இல்லை. உங்களை யாருமே தோக்க அடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் சரி பண்ணணும். உங்களை நோக்கி பாருங்கள். அடுத்த மனுஷர்களை நோக்கி பார்க்குறதால எந்த விதத்திலையும் எந்த ஒரு விஷயமும் நடக்கப் போவது இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து முடிவு பண்ணாதான் இந்தந்த விஷயத்தால் இந்தந்த தொல்லைகளை நம்ம நினச்சதால் நடந்திருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த உண்மைகளை எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி நடந்து அதுக்கப்புறமா நீங்கள் சாயப்பாக்கிட்ட வைக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் உங்களுக்கு நியாயமானதாக இருக்கும். ரெண்டாவது, நம்பிக்கை தரக்கூடிய விதத்திலையும் அந்த பிரார்த்தனைகளும் இருக்கும். ஓப்பனாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நம்மளுடைய பிரார்த்தனைகள் நமக்கே சில நேரத்தில் நம்பிக்கை வராது. என்னடா அதெல்லாம் நடந்துடுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம பிரார்த்தனைகள் அவ்வளோ பெருசுன்றது நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் பல வருஷங்களாக இருக்கும். 1 வருஷத்துல இருந்து 8 வருஷமாக 10 வருஷமாக இருக்கும். இதை ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நிறைவேற்றிட முடியுமா, அது எப்படி முடியுன்ற எதிர்கேள்விகள் நமக்குள்ளே வரும். அப்போ வரும்போது அந்த நம்பிக்கை குறைஞ்சி போயிடுது. யாரோ சொன்னாங்க சாயப்பாவை கும்பிட சொல்லி, நான் கும்பிட்டா பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் வந்த பிரச்சனையை சொன்னேன், ஆனால் தீரல. ஸோ ஐ மூவ் டு நெக்ஸ்ட் காட். இது மாதிரி நம்ம போயிடுறோம். நீங்கள் எந்த கடவுள்கிட்ட இருந்தும் நம்ம மாற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த கடவுளில் இருக்கீங்களோ அதே கடவுளில் நில்லுங்க. நம்ம சாயப்பா தான் கிரேட்டு, மற்ற கடவுள் கிரேட் இல்லை நான் சொல்லலை. நீங்கள் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக மூவ் ஆகிக்கிட்டே தான் இருப்பீங்க. நகர்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நகர்ந்தால் கடவுளை மாற்ற மாட்டீங்க. நீங்கள் நகராமல் இருந்தால் தான் கடவுளை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனையோ பிரச்சனைகள் யாரோ 4 பேர் 4 கடவுளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உனக்கு கடன் இருக்கா, இந்த கோயிலுக்கு போய் பாரு, உன் கடன் தீரும். உனக்கு நோய் இருக்குதா, இந்த கோயிலில் போய் பாரு, உன்னோட நோய் தீரும். உனக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குதா, இந்த கோயிலுக்கு போ, அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்னு பார்த்தா 10% கூட நம்பிக்கை இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். வந்தால் வரட்டும், வரலைன்னா பரவாயில்ல. இந்த ரேஞ்சில் தான் நம்ம கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். அதனால தான் நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறவே இல்லை. அப்போ பிரார்த்தனை நிறைவேறணும்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிக்கணும். நீங்கள் முதல்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் யார்,
அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை அணுக பாருங்கள். அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஆஹா எப்படி அப்படின்னா அது பெருசாக தான் தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எளிமையாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அங்கே இருந்து ஒவ்வொரு விஷயமா செயல்பட முடியும். சாயப்பா நமக்கு நல்ல அறிவை தான் தருவார். அதாவது மாயாஜல வித்தைகளை அவர் என்றைக்கும் காட்ட மாட்டார். நீங்கள் 8-10 வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த ஒரு பிரார்த்தனையில் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வரீங்க. அவர் மாயாஜாலக்காரர் கிடையாது. நீங்கள் அவருடைய இடத்துல ஸ்டே பண்ணணும், தங்கணும். அப்போ நமக்கு சாயப்பா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அதே இடத்துல நிற்கணும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் அதே இடத்துல நிற்கிறீங்க, ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் நிற்கிறீங்க. ஓகே, எனக்கு இவர் தான். நீங்கள் துணிஞ்சு சாயப்பா ஆரத்தி எடுக்கிறீங்க, சச்சரிதம் படிக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கை முறையை மாத்திரன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தர் கதவை தட்டுவார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார். உங்களோட அத்தனை பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சுருப்பார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க, எகைன் டிஸ்கஷன் பண்ணுறீங்க. என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுங்க, நான் சாய்பாபா கிட்ட என்னோடய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன், கண்டிப்பாக கடவுள் தீர்ப்பார் அப்படின்றீங்க. உடனே அவர் சொல்லுவார், இங்கே தான் விதி விளையாடும். இங்கேயும் நிற்க விடாமல் அங்கேயும் நிற்க விடாமல் அத்தனை விளையாட்டுக்கும் இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கும். அந்த கதவை தட்டின நபர் வீட்டுக்குள்ளே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போவாருன்னா, உங்களுடைய மைண்டை திசை திருப்புவார். அவர் திசை திருப்பணுன்ற நோக்கத்துக்காக அவர் இங்கே வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை திசை திருப்பணும், உங்கள் வாழ்க்கையை மோசம் பண்ணணுன்றதுக்காக வரல. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அதை நியாயப்படுத்தி அவர் அதற்கு நிறைய பாயிண்ட்டுகளை கொடுப்பாரு. நீங்கள் 7-8 நாளாக நீங்கள் தொடர்ந்து சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, இது என்ன ஆகும், இது இப்படியே ஸ்டாப் ஆகி அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்போம். அப்போ இது தடைப்பட்டு போகும், அது ஸ்டார்ட் ஆகும், அது அப்படியே ஒரு ஸ்லாங்கில் போகும், இதை நம்ம விட்டுடுவோம். மறுபடியும் இன்னொருத்தர் வருவார், வீட்டுக்கு கதவை தட்டுவார், அவருடைய விஷயத்த சொல்லுவார். இப்படி போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் முழுசாக செய்யாமல் அரையும் குறையுமா நிறுத்திடுவோம். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. நான் பாட்டுக்கும் ஸ்கூல் படித்ததுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு கடவுளை பரிபூர்ணமாக நம்பினா கடவுள் நிறைய கொடுத்தாங்க. ஆனால் வியாபாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி கம்மியாச்சு. ஏன்னா நான் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஃபீல். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த இன்ஸ்பிரேஷனுக்கான எந்த ஒரு மனுஷனையும் நான் வச்சுக்கல. ஸோ யாரும் எனக்கு கைட் பண்ணலை. பிஸ்னஸ்னால் இப்படி இருக்கும், இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. நான் என்ன நினச்சேன், பிஸ்னஸ் எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், நம்ம கேள்வி கேட்குறதுக்கு ஆட்களே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னோடனே கடனை அள்ளி கொடுக்க தயாராக இருந்தாங்க ஃபினான்ஷியர்ஸ். ஏன்னா நம்ம வீடு ஹோன் ஹவுஸான்னு கேட்டாங்க. ஹோன் ஹவுஸ் அப்படின்ன உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லோன் கொடுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன பண்ணுறோம், பணத்தை சுற்றி மைண்டு ஓடுது, உழைப்பை சுற்றி ஓடலை, கடவுளை சுற்றி ஓடலை, ஏன் எல்லாத்தையும் தாண்டி என்ன சுற்றியும் என்னோடய மைண்டு ஓடலை, ஃபைனான்ஸை சுற்றியே ஓடுது, லோனை சுற்றியே ஓடுது. அப்போது ஏற்கனவே கும்பிட்ட கடவுளை கைவிட்டாச்சு. ஏன் கைவிட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ ஒரு வியாபாரத்தில் வந்த உடனே எல்லாம் இங்கே புதுசாக இருக்குது. ஒரு லோன் வாங்கி நம்ம வியாபாரத்தில் போடுறோம் அப்படின்னும் போது அது சந்தோஷமாக இருக்குது. என்னமோ நம்ம உழைச்சி கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 10,000 வாங்கின கடன் கடைசியில் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு போயிடுச்சு. வட்டியோடு சேர்த்தா அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஆகிடுச்சு.
அந்த வியாபாரத்தை சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு. நீ வியாபாரம் பண்ணு, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஸோ வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டுனார், பேசினார். நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் வேண்டாம், நீ பண்ணு, நீ வந்து ரொம்ப திறமைசாலி, நீ பேச்சில் வல்லவன் நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ நமக்குள்ளே வந்து ஒரு ஆசையை உருவாக்குறாங்க. ஒரு குருட்டு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. நம்பிக்கையை விதைக்கல, குருட்டு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. குருட்டு நம்பிக்கை எப்படி இருக்கும்? அது குருடாக தானே இருக்கும். அதிலே பேர்லேயே இருக்குது குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. கண்ணை கட்டி மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுவதற்கு சமம். அப்போ நம்பிக்கை விதைக்கல, குருட்டு நம்பிக்கை விதைக்கிறாங்க. ஏதோ அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குதுன்ற மாதிரி, அந்த அதிர்ஷ்டத்தால் எல்லாரும் ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளும் இன்னும் கற்பனைகளை அதிகம் பண்ணுறோம். நம்ம சரியாக நம்ம வாழ்க்கையை வாழலை. அப்போ அந்த வாழ்க்கையை வாழாதப்போ என்ன ஆகுது? வாழ்க்கை வீணாகுது. வீணான வாழ்க்கை என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானமாகுது. நம்ம வந்து கடைசியில் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட நமக்கு கிடைக்கல. ரொம்ப இழிவான நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா சரியான வாழ்க்கையை வாழலை, காலத்தையும் நேரத்தையும் நம்ம சாதகமாக பயன்படுத்தலை. அதையும் எல்லாத்தையும் தாண்டி கடவுள் பக்கமே நம்ம போகலை. என்னமோ பெருசாக நம்ம வந்து ஒரு திறமைசாலியை புதுசாக ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டோம். அதனால் மனுஷனை மறந்தோம், கடவுளை மறந்தோம், உண்மையான நிலையை மறந்தோம், எல்லாத்தையும் மறந்தோம். போலியான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம தயார் செய்ய முடியுமோ அத்தனை விஷயத்தையும் நாம் தயார் செய்தோம். அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்தது. அப்போது நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா, யார் கதவை தட்டி நம்ம வந்து அவரை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசுகிற பேச்சை நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நாம் பார்க்கவில்லை. நம்மளுடைய பலம் என்ன, நம்ம பலகீனம் என்ன அப்படின்றது நம்ம திங்க் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்க வந்து நீங்கள் சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்துக்காக சொல்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்கிறாங்களோ, நமக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் மறந்து இதுதான் உண்மை நினச்சி நம்ம விட்டுடுறோம். கடைசியில் நம்ம பலகீனத்தை நம்ம உணராமல் உள்ளே இறங்கிடுறோம். ஒரு 100 கிலோ ஒரு மனுஷனை நம்ம 40 கிலோ இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்து அவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அப்போ நம்ம எதிராக இருக்கிறவன் எத்தனை கிலோ இருக்கான், அவனுடைய அடிக்கு நாம் தாங்குவோமா? அதேமாரி நம்ம அடித்தா அவன் தாங்குவானா? இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் கோலாவில் இறங்கணும். இல்லை நீ இறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அடி வாங்கிறது மட்டும்தான் மிச்சமாகும், அடி கொடுக்கறது இருக்காது. ஏன்னா அங்கே அந்த இடத்துல போய் இறங்கும் போதே நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலகீனம் அவனோட பலத்தோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம பலகீன மனிதர்களாக மாறுறோம். அப்போ நான் 100 கிலோ மனுஷனை அடிக்கணும்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 80-90 கிலோவாக நான் இருக்கணும். நான் ஒரு 40 கிலோ இருந்து வத்தலாக இருந்தேன்னா, வத்தலும் தொத்தலமாக இருந்தேன்னா அவனை எப்படி அடிக்க முடியும்? அவன் போனவனே இடுப்பில் தூக்கி வச்சுட்டு 2 சாத்து சாத்துவான். துணியை துவைக்கிற மாதிரி 2 துவைச்சிட்டான முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. அப்போது நம்ம பலகீனத்தை பற்றி இங்கே ஃபீல் பண்ணலை, பலத்தை நம்ம உருவாக்காமல் நம்ம கோலாவில் இறங்குறோம். இதுதான் பிரச்சனை. ஒரு போருக்கு நம்ம தயாராகிறோன்னா நம்ம திறமையை வளர்த்துக்கணும். ஒரு பரீட்சைக்கு நம்ம தயாராகிறோன்னா படிக்கணும். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு வேலையை கற்றுக்கிறோன்னா கற்றுக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். நான் எதையுமே காட்டாமல் நான் வந்து நின்னாவே ஓகே, நடந்தாவே ஓகே, என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து இன்றைக்கி நடிக்கிறாங்க, 70 வயசு ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னா அவர் வந்து நின்னா கைத்தட்டல், நடந்தால் கைத்தட்டல், ஸ்டைலு நின்னா அதெல்லாம் ஆரம்பத்தில் அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட அவமானங்கள்லாம் பாருங்கள். அதெல்லாம் தாண்டி வந்து தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கை எளிதாக இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு என்ன ஷூட்டிங் வச்சுக்கலாம். அப்போ டைரக்டர் சொல்கிறாங்களா, நீங்கள் நடந்து வர மாதிரி
ஒன்றும் இல்லை, நீங்கள் நடந்து இந்த டைலாகை நீங்கள் பேசுகிறீங்க. இவர் என்ன பண்ணுவாராம், அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நடந்து வர மாதிரியும் டைலாகை பேசுகிற மாதிரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த நாள் காலையில் அந்த விஷயத்தை பண்ணுவாங்களாம். இப்போது ஒரு விஷயம், அவர் எந்த ட்ரையலும் பார்க்கல, எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணலை, நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறார். அங்கே போனால் இங்கே இருக்கக்கூடிய பயிற்சிகள் எதையுமே செய்யாமல் நேராக அங்கே பண்ண என்ன ஆகும், இவ்வளோ தூரம் சூப்பர் ஸ்டாராக வந்திருக்க முடியவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே அவர் அப்படி தான்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ மூவி ஒன்று, எந்திரன் மூவியல், அதுக்கு முன்னாடி ஒரு மூவியோ, அப்போயும் ஒரு இன்டர்வியூவில் வைக்கும்போது சேம் அதே டைலாக்ஸ் தான் அவர் சொல்கிறாங்க. ஸோ என்ன எது நான் கேட்டுப்பேன், அதை உணர்வு பூர்வமாக வாங்கிப்பேன். அந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க 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 அந்த அடுத்த நாள் எடுக்கக்கூடிய சீன்ஸ் என் மனசில் ஓடும். அதை நான் கண்ணாடி முன்னாடி நின்று நான் சரி பண்ணிப்பேன். சரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். பழைய ஆக்டருடைய சாயல் இருந்துடக்கூடாது. நமக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவத்தை கொண்டு வரணும், நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுத்தணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நைட்டு முழுக்க 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 உழைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவுட்புட் கொடுக்குறாங்க. அதே தான் ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சிகளும் அதோட உழைப்பும் உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கணும். முடிவை பற்றி கவலைப்படாதீங்க. முயற்சியும் உழைப்பும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயிற்சியாக இருக்குது. நீங்கள் அடுத்த நாள் தோத்தாலும் சரி, அந்த பயிற்சிகள் என்றையும் தோற்பது கிடையாது. அது என்றைக்கோ ஒரு நாள் இன்னும் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் வச்சு நம்ம சொல்லும்போது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியுன்றதுக்காக. அப்போ நமக்குடைய பலகீனத்தை நம்ம பலமாக ஆக்கிறதுல தான் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படின்னு கேட்குற இடத்துல அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், நமக்கு என்ன தெரியுது, என்ன தெரியல, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுனீங்கன்னா கைத்தட்டுதல் வாங்கலாம். தெரியாமலே ஏதோ ஒரு தன்னை போல் பேசுனீங்கன்னா, அப்பா தெய்வமே தயவு செய்து போய் உட்காருன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டா எனக்கு என்ன பலன் அப்படின்னா, அது கற்றுக்கிறது வேஸ்ட்டு, கற்றுக்கவும் முடியாது, கற்றுக்கிட்டா பயனே கிடையாது. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது அவர் சொல்கிறாரு, சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். நான் தான் சொன்னேன், சார் பிஸ்னஸ் எதுவோ அதுக்கு நீங்கள் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தேவைன்னா எடுத்துக்கோங்க, ஆனால் பிஸ்னஸ் தேவை. அவர் என்டர்டெயின்மெண்ட்டே தொழிலாக நினைக்கிறார். அது ரொம்ப தப்பு இல்லையா? என்டர்டெயின்மெண்ட்டே தொழிலாக நினைக்கிறார். அப்புறம் வியாபாரத்தை யார் பார்க்குறது? ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். எப்படி ஒரு தூக்கம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, ஒரு உணவு ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, அது மாதிரி அவனுக்குன்னு தேவையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவனுக்கு முக்கியம். அப்போ தான் பேட்ரி சார்ஜ் ஆகும். மொபைலில் என்ன பண்ணுறோம், விவரமாக சார்ஜ் போடுறோமா இல்லையா? ஏன் சார்ஜ் போடாமல் தான் விட்டு பாருங்களேன். எமர்ஜென்சி நேரத்தில் தான் ஏன்டா சார்ஜ் போடலன்னு நமக்கு நாமே அடிச்சுப்போம். அப்போ இத்தனை விஷயங்களும் ஒரு ப்ரிப்பரேஷன். அதுக்கு முன்னாடி என்ன தேவைகள் இருக்குது, நாளைக்கு மொபைலுக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம சார்ஜ் போடுறோம், ஏன்னா நாளைக்கு தேவைன்னு. ஆனால் நாளைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இன்றைக்கி நம்ம சார்ஜ் போடல, இன்றைக்கி நம்ம சார்ஜே போடாமல் வச்சுருக்கோம். அதனால தான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஒன்றுமே பண்ணாத மனுஷங்களாக இருக்கோம். ஒரு மொபைலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டனை கூட நம்ம கொடுக்கறது இல்லை நம்ம வாழ்க்கைக்கு. அப்போ நாளைக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்பிக்கையை உங்கள் மனசில் ஏற்படுத்துவீர்கள். அப்போ இன்றைக்கி அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டிங்கன்னா வீட்டில் எத்தனை பேர் கதவை தட்டினாலும், அவங்க சொல்லக்கூடிய அமுத மொழிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும் எடுத்துப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்க மாட்டீங்க, ட்ரையல் பார்க்கவே மாட்டீர்கள். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ட்ரையல் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இருந்து பார்ப்போம், ஜெயிக்குதான்னு பார்ப்போம். ஒரு வேளை ஜெயிக்கிறேன்னா எதுக்கு கஷ்டப்படணும், இன்னொன்று இருக்குதே, இப்படி சாய்ஸில் போய்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில்.
திஸ் இஸ் மை லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் மை லாஸ்ட் மூமெண்ட், திஸ் இஸ் மை லாஸ்ட் டே. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த மூமெண்ட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த ஒர்க்கை, இந்த முயற்சியை நான் என்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போவேன். முடிவை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இதனால் என்ன பலன்கள் கிடைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய முயற்சிகளை நான் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்திக்காமல் நான் முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நான் யோசித்து என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எங்கே இருந்து என்னோடய பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு யார் இந்த அளவுக்கு கிளியராக உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அத்தனை மனிதர்களுக்கும் சாயப்பாவுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இங்கே நிறைய கிடைக்கும். அப்போ எந்த லட்சியமும் இல்லாமல் எப்படிப்பட்ட பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பேஸ் பண்ணி ஒரு குழப்பத்தின் உச்சத்திலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பிரார்த்தனை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பிரார்த்தனை, நாளைக்கு ஒரு பிரார்த்தனை, நாளானைக்கு ஒரு பிரார்த்தனை, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனை மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்டே சொதப்பிடுவீங்க. நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே பேசுவதற்கு சமம். ஒரு மனுஷங்கிட்ட நம்ம லட்சியம் பெருசாக இருக்கிற மாதிரி பேசிப்போம். ஆனால் கடவுள்கிட்ட என்ன பேசுவீங்க? உங்கள் மனசாட்சிக்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் தான் அந்த கடவுள் இருக்கார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம் கிளியர் ஆகிற வரைக்கும் அவரால் எந்த ஒரு உதவியையும் அவரால் செய்யவே முடியாது. மனுஷங்க குழப்பத்தை ஏற்படுத்துறது சகஜம். ஆனால் வாழ்க்கை முழுக்க குழப்பத்தையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்கு தெளிவான ஒரு பாதை நமக்கு கிடைக்கும்? காலங்கள் ஓடுது, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக ஓடுது. அதை நிறுத்திட முடியுமா? இல்லை காலமே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் தயாராகிக்கிறேன், நீ ஓடாத, இன்றைக்கி நைட்டு 10 மணினா இந்த 10 மணிக்கு இன்னொரு 10 நாளைக்கு இப்படியே நிறுத்தி வையே. யாரோ சொன்னாங்க சூரியனை நிறுத்த முடியும்னு, நம்மளால் நிறுத்த முடியாதுப்பா. கடவுளால் கூட நிறுத்த முடியாது. ஏன்னா அது இயற்கை. இயற்கை ரொம்ப பெருசு. அது மாதிரி நம்ம நிறுத்த முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் நைட்டு 10 மணிக்கு வருது, இந்த 10 மணியை 10 நாள் நிறுத்தி அப்புறம் தான் சரி பண்ணணும், அது வரைக்கும் என்ன நான் தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களால் நிறுத்த முடியுமா? இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நான் யோசிக்கிறேன்னு வாங்க. இந்த யோசிக்கிறேன்ற பேரில் 10 வருஷமாக யோசிப்பாங்க. யோசிக்கிறன்ற பேரில் காலத்தை வீணாக்குவதற்கு இங்கே நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த லிஸ்ட்டை சேர்ந்துடக்கூடாது. நம்மளுடைய லிஸ்ட் பெருசு. நம்ம பலனை எதிர்பார்த்து இங்கே வரல, பயன் அடையணுன்றதுக்காக வரல. நம்ம நல்லபடியாக அத்தனை வேலைகளையும் மனசாட்சியின் படி செஞ்சோன்னா கடவுள் என்ன கூலி கொடுக்குறாரோ அந்த கூலியை நான் வாங்கிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு சம்பளத்தில் இருக்கீங்க, ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. ஆனால் அதே 8 மணி நேரம் இன்னொருத்தங்க 20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு இல்லையா, நல்லா கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கடவுளோட கணக்குன்றது எப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த 20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு இல்லையா, அந்த 10,000 ரூபா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் நியாயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணுவார். ஒருவேளை தண்ணி அடிப்பார், ஓகேவா, ஒருவேளை வீண் செலவுகள் பண்ணுவார், இல்லை டெய்லியும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவார். இது என்ன ஆகுது? உடம்புக்கு கெடுதல். ஆனால் நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அந்த 10,000 ரூபாயும் உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறீங்க, தேவையான செலவு மட்டும் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் உடலும் நல்லா இருக்குது, உங்கள் மனமும் நல்லா இருக்குது. அவர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் 10,000 தான் ஒட்டுது, மீதி 10,000 ரூபாய் என்ன ஆகுது? அவர் எதுலேயோ செலவு பண்ணுறாரு. அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை சில்லி காளான் சாப்பிட்டா என்ன ஆகும்? காலிஃப்ளவர் சாப்பிட்டா என்ன ஆகும்? டெய்லியும் பரோட்டா சாப்பிட்டா என்ன ஆகும்? டெய்லியும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்?
ஆனால் நமக்கு காசு கம்மியாக இருக்கிறதால நம்ம ஹோட்டல் போக முடியல. ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா ஆகுது. நார்மல் ஹோட்டல் மெஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ரூபா ஆகுது. அந்த ரோஸ்ட்டில் அவங்க என்ன கலக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, சோடா உப்பு போடுறாங்களோ அது போடுறாங்களோ இதை போடலாம் தெரியாது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றதுல கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஹோட்டலில் அஜினமோட்டோ அது இதுன்னு சொல்லி போடுறாங்க. அது உடம்புக்கு ஜீரணத்தை என்ன பண்ணுது, கெடுக்குது, ஜீரண சக்தியை கெடுக்குது. இப்போ நீங்கள் 10,000 வாங்கிட்டு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு ரோஸ்ட்டு வாங்கினா 110 ரூபா, 100 ரூபாய்னே வச்சுக்கோங்க. வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 4 ரோஸ்ட் 400 ரூபா ஆச்சு. அதுக்கு ஒரு பாக்கெட் மாவு வாங்கினீங்கன்னா ஐ திங்க் 40 ரூபான்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக எனக்கு வீட்டில் போனால் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. இட்லி தூள் பாக்கெட் வாங்கினா ஒரு இட்லி தூள் பாக்கெட்டு அதிகபட்சம் 20 ரூபாய் 30 ரூபாய் சரியே தெரியல. 100 ரூபாயில் வாங்கினா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம்ல. அப்போ நமக்கு காசு அதிகமாக இல்லாமல் இருக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக கொடுக்குது. காசு அதிகமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம். அப்போ நீண்ட நாட்கள் உயிர் வாழுவதற்கு வழி கிடையாது. அப்படியே வாழ்ந்தாலும் ஏதாவது நோயின் நொடியோடு தான் வாழணும். நிறைய பேருக்கு கேன்சர் எதனால் வருது, கவர்ச்சிகரமான ஃபுட்டில் நம்ம மயங்கி போயிடுறோம். அப்படியே அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலரில் நல்ல வாசனையோட அப்படியே சாப்பிட்ட உடனே எச்சி ஊறுற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டாக பார்த்துட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுற இடத்துல வாரத்தில் 2 நாள் ஆகுது, வாரத்தில் 3 நாள் ஆகுது. இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கோம் 2 வருஷம் 3 வருஷம். அடுத்தது தான் பிரச்சனை வருது. ஸோ சாப்பிட்ட உடனே பிரச்சனை வந்தால் நிறுத்திடுவோம். ஆனால் பிரச்சனைகள் எப்போ வருது, பல வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் வருது. இப்போ எனக்கு அந்த டிஜிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் இத்தனை நாள் நான் சாப்பிட்டதுக்கு உண்டானதான் வந்திருக்கு. நேற்று சாப்பிட்டதுக்கோ முந்தானேற்று சாப்பிட்டதுக்கோ இம்மீடியட்டாக வரல. அப்போது நமக்கு என்ன பண்ணுறோம், வெளியில் ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட்றோம், வரோம், சாப்பிட்றோம், வரோம், இப்படியே போயிட்டுருக்குது. நாக்குக்கு ருசியாக பசிச்சுதுன்னா ஒரு பழத்தை சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன சுட சுட இருக்குது, காளான் சுட சுட இருக்குதா, காளானில் கிரேவி, அது சாப்பிட்டா இப்போ சாப்பிட்டா கூட நான் 2 பாக்கெட் சாப்பிடுவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து கிளைமேட் சில் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அன்னைக்கு சாப்பிட்டதால தான் இன்றைக்கி நாம் அனுபவித்தோம். அப்போ கடவுள் பாருங்கள், கடவுள் கொடுக்குறத வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது நியாயமானதாக இருக்கும். கடவுள் கொடுக்குறத வாங்க மாட்டேன், எனக்கு பலன் தான் ஜாஸ்தி அப்படின்னா அது நமக்கு அது உருப்படியாக நமக்கு வந்து சேராது. சொல்லுவாங்கள்ல, ஒட்டுறது தான் ஒட்டுன்னுவாங்க. ஒட்டுறது தான் ஒட்டுமா. எண்ணெயை போட்டு புரண்டாலும் மண்ணில் போட்டு புரண்டாலும் அது எவ்வளோ கொட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும். அப்போது நம்மளுடைய கர்மாக்களுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஆனால் இது விட்டதுக்கப்புறம் கடவுள்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அது வந்து செல்வத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அது மிகவும் உங்களை பயனடைந்த ஒரு வாழ்க்கையாக தான் நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். இது சர்வ நிச்சயம். அப்போ இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், பொறுமையாக இருக்கும், நிதானமாக இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம், நல்ல லட்சியத்தை அடையலாம். நம்மளோட பிரார்த்தனை ரொம்ப எளிமையாக இருக்கும். எத்தனை பேர் வீட்டு கதவை வந்து தட்டி ஏதாவது இந்த பையனுக்கு அட்வைஸை கொடுத்துட்டு போனாலும் நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம். விவாதத்தை வளர்க்க மாட்டோம், நான் தான் பெரியவன் சொல்லி இது பண்ண மாட்டோம், நம்ம வைக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ண மாட்டோம். நீ பேசுகிறியா பேசு, நீ சொல்கிறியா சொல்லு, எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறேன், எனக்கு என்ன தேவையில்லையோ அதை விட்டுடுறேன். அப்போ நம்ம பேச்சுகள் குறையும், காது கொடுத்து கேட்போம், எது சரி எது தப்புன்ற ஒரு முடிவை நம்ம எடுப்போம். பிரார்த்தனையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அத்தனை விஷயமும் இந்த பதிவில் அடங்கியிருக்கும். எனக்கு ஜென்ரலாக ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான், நான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தன் வந்தான்,
இதை பண்ணு அதை பண்ணுன்னா பண்ணி எனக்கு நடுத்தருள் நிற்கிறேன். இதானே நடக்குது, இதுதானே நடக்குது. ஒருத்தர் நம்மளை கெட்டவன் சொன்னால் நம்ம குலுங்கி குலுங்கி அழுகுறோம். ஒருத்தர் நம்மளை நல்லவன்னு சொன்னால் சந்தோஷப்படுறோம். ஆனால் கெட்டவன் சொல்கிற நல்லவன் ஒருத்தர் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் நமக்கு டேஞ்சரான ஆள். அவன் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக மட்டுமே உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அந்த காரியம் நடந்து முடிஞ்ச உடனே உங்களை குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டே இருப்பா. இதுதான் மாயை வலைன்னு சொல்லுவோம். நம்மளை புகழ்ந்து பேசுகிறதால நம்ம ஆஹா எல்லாத்தையும் தாண்டிட்டோம் நினைக்கவும் வேண்டாம். எகந்து பேசுகிறதால நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் வேண்டாம். இந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையோட உண்மை நிலை புரிஞ்சு நம்ம எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மிக 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 சிறப்பானதாகவே இருக்கும். கவலை இருக்காது, பயம் இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி 5 மணிக்கு தூங்குவாங்க. ஏன்னா ஏதாவது ரிப்பீட்டடாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த அவசியமே கிடையாது. பெட்டில் படுத்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்கள் மூளை வேலை செஞ்சு அதை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகி படுத்து தூங்கிடுவீங்க. நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும், கெட்ட சிந்தனைகள் உருவாகாது. அங்கே இப்படி நடந்துருச்சே, இங்கே இப்படி நடந்துருச்சே, நமக்கு எப்படி நடந்துடுமோ. இப்போது இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது, கெட்ட விஷயங்கள் ஈஸியாக பரவுது. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருடைய மனசுலேயும் கடினமான பாதை. அது இன்றைக்கி பொண்ணை பெற்றவங்க பார்த்திங்கன்னா பயம் ஜாஸ்தி ஆகுது, பயத்தை உருவாக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி எங்கே நமக்கு வந்துடுமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ் கூட வராதுன்ற நான். எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க, பயப்படாதீங்க. பயந்தோம் அப்படின்னா அது வந்துடும். பயம் இல்லாமல் இருந்தால் அது நம்மளை விட்டுட்டு வராது. அதில் கற்றுக்கிறதுக்கு உண்டான வழிகள் பாருங்கள். ஓகே இப்படிலாம் இருக்கா, ஓகே நம்ம குழந்தைங்க கிட்ட இப்படிலாம் பேசலாம், இப்படிலாம் செய்யலாம். இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோஸில் முக்கியமான ஆடியோ. அந்த ஆடியோ தயவு செய்து கேளுங்க. கேட்கல நாளைக்கு இன்னொரு ஆடியோ கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோஸை நிச்சயமாக கேளுங்க. குழந்தைங்க கிட்ட எப்படி நீங்கள் பேசணும், எப்படி பழகணும். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் ஸ்ரீமதி பாப்பா மாதிரி நம்ம எந்த ஒரு பாப்பாவும் வந்துடக்கூடாது. குழந்தைங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இப்போ குழந்தைங்கிட்ட மனம் விட்டு பேசுனதால அந்த பிரச்சனை வரலை, பட் அது வேற கணக்கு. ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி காலையில் ஆடியோஸை பேசியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்க மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் எழுதோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவில் நீங்கள் இருக்கணும். அதுக்காக அடித்து உதச்சி கேட்கக்கூடாது, அன்பால் கேட்கணும். அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதும்மா, என்னம்மா பண்ணான்னு சொல்லி குழந்தைங்க ஃப்ரீ மைண்டடாக பேசணும். ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாமே. பயம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப பலகீனமான நாட்கள் தான் போகுது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செய்திகளும் அப்படி தான் இருக்குது. அது அப்படி தான் போகும். அதுக்காக நம்மளும் அப்படி போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சுதாகரிச்சுக்கணும். உனக்கு பிரச்சனை இருக்குதுடா அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்த நம்ம யோசிக்கணும். அந்த இடத்த தாண்டி தான் போகணும், வர வழி இல்லை. ஆனால் நம்ம உஷாராக இருந்து சாயப்பாட நம்பிக்கையோடு இருந்தோன்னா அந்த பிரச்சனையில் இருந்து நம்ம காத்துக்கலான்ற நான். அப்படிப்பட்ட ஒரு தாட்டை கொண்டு வாங்க. முதல்ல எண்ணங்கள் தூய்மைப்படுத்தணும், மனசை சுத்தப்படுத்தினா நம்ம வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கையாக நம்ம வருவோம். பயப்பட வேண்டாம். நல்ல காலங்கள் நமக்கு பிறக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.